தலைமுறையின் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேலூரில் கோலாகலமாக நடைபெற்றது. கல்லூரி மாணவர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், பொதுமக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்வுகள் அரங்கேறின. பெண்கள் வண்ண கோலமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி 100 விழுக்காடு வாக்கை பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். வருகிற ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுக்க மிக குறைந்த ஓட்டர் டர்ன் அவுட் இருந்த பகுதிகளில் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் முன்னிட்டு நாங்கள் அனைத்து அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் இன்று வாக்குப்பதிவு 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் பொருட்டு ரங்கோலி மூலமாகவும் பேரணி மூலமாகவும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று இருக்கிறது. உரிமையை பற்றி பேசக்கூடிய அத்துணை பேரும் தங்கள் கடமையை செய்வதற்காக தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் ஓட்டை செலுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மக்களாட்சி முறை, மக்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ இந்த மக்களாட்சி முறை இன்னும் சிறப்பாக இருக்கும்னா மக்கள் கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு செலுத்தணும். ஏனெனில் நாம் தான் மற்றவரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்தல் வேட்டையில் நாம் அனைவரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஒவ்வொரு மனுஷனுக்கு நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயோட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மையிலே தேர்தலில் ஓட்டு போடும்போது கவர்மெண்ட்டையே உருவாக்கக்கூடிய ஒரு பணியாக நம்ம கிடைக்குது. அந்த வாக்குன்றது அரசாங்கத்தையே உருவாக்கக்கூடிய பணி. அந்த பணியை மக்கள் நேர்மையாக செய்யணும்.